சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய அருணாச்சலம் படப்பிடிப்பில் நம்ம ரஜினி எவ்வளவு ஜாலியாக தன்னிடம் ஃபன் செய்தார் என்பதை சமீபத்தில் பேட்டியில் பார்த்தீங்கன்னா ரம்பா பேசியிருந்தாங்க. இது விஜய் ரசிகர்கள் கிட்ட வசமாக சிக்கி ரஜினியை பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கலாய்ச்சிட்டு வராங்க. அருணாச்சலம் படப்பிடிப்பில் ரம்பாவிடம் ரஜினிகாந்த் அத்துமீறியதாக ஹேஷ்டேக் எல்லாம் ட்ரெண்ட் செஞ்சுட்டு வராங்க சோசியல் மீடியாவில். இதனால் மறுபடியும் சண்டையை ஆரம்பிச்சிருக்காங்க. இந்நிலையில் ப்ளூ சட்டை மாறன் அதே விவகாரத்தை வச்சு தற்போது ட்வீட் போட்டு ரஜினிகாந்தை கலாய்ச்சிருக்காரு. அஜித்குமார், ரஜினிகாந்த் மற்றும் விஜய் ரசிகர்கள் தொடர்ந்து சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த நடிகர்களின் படங்கள் வரவில்லை என்றாலும் அவர்கள் பற்றிய செய்திகள் வந்தாலே சோசியல் மீடியாவில் பற்றி கொள்ளுது. சமீபத்தில் துபாயில் அஜித்குமார் ஆட்டம் போட்டு கொண்டாடியது மற்றும் ரசிகர்களின் செல்ஃபோனை வாங்கி வீடியோக்களை டெலீட் பண்ணது, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய சர்ச்சைகள் கிளம்பியிருக்கு. அதே போல் ரஜினிகாந்த் பற்றி ரம்பா பேசியிருப்பது பரபரப்பை கிளப்பியிருக்கு. வலைபேச்சு அந்தணன் எல்லாமே மீட்டு விவகாரம் அவளுக்கு டைட்டில் போட்டு வீடியோவை வெளியிட்டிருக்காரு. நடிகர் ரம்பா அளித்த பேட்டியில் சுந்தர்சி இயக்கத்தில் ரஜினிகாந்துடன் அவர் நடித்த அருணாச்சலம் படத்தோட ஷூட்டிங்கில் அந்த சமயத்தில் சல்மான் கானை பார்த்ததாகவும் அவர் பார்த்த உடனே ஓடி போய் கட்டிப்பிடிச்சு வணக்கம் செலுத்தியதை ரஜினிகாந்த் கிண்டல் செய்தார் என்றும், மேலும் ஒரு நாள் படப்பிடிப்பு தளத்தில் திடீரென லைட் ஆஃப் ஆன சமயத்தில் யாரோ ஒருவர் என் முதுகில் தட்டி விட்டு சென்றதாகவும், நான் கதறி விட்டேன், உடனே லைட் போட்டு பார்த்தா அது ரஜினிகாந்த் பண்ண கலாட்டா ட்ராமாவை தான் அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க பேசியிருந்தாங்க. சந்திரமுகி ஷூட்டிங் சமயத்தில் ஜோதிகாவிடம் ரஜினிகாந்த் ஃப்ராங்க் செய்தது குறித்து அவரும் குறிப்பிட்டிருந்தார். இதை மாதிரி பார்த்தீங்கன்னா வேட்டையன் படப்பிடிப்பில் தலைவரோட காம்பினேஷனில் காட்சிகள் நடிக்கும்போது தங்கு தடையற்ற மின்சாரம் வழங்குமாறு முன்னணி மற்றும் துணை நடிகர்கள் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளதா தகவல் என தற்போது ப்ளூ சட்டை மாறன் புதிய ட்வீட்டை போட்டு பகீர் கிளப்பியிருக்கார். மேலும் கேப்டன் விஜயகாந்த் உடலுக்கு அஞ்சலி செலுத்த வராமல் தற்போது அவர் சமாதிக்கு வந்து அஞ்சலி செலுத்தும் நடிகர்களை எல்லாருமே பார்த்தீங்கன்னா ட்ராமா பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ட்ரோல் பண்ணி பங்கமாக கலாய்ச்சிட்டு வராரு நம்ம ப்ளூ சட்டை மாறன். இந்த மாதிரி ப்ளூ சட்டை மாறன் பண்ணிட்டு வருது அவருக்கு நிச்சயமாக பார்த்தீங்கன்னா ஆபத்து தான். இதனால் ரஜினி ஃபேன்ஸாக இருந்தாலும் சரி, ஒட்டுமொத்த இந்தியன் ஃபேன்ஸுமே சேர்ந்து ப்ளூ சட்டை மாறனை காலி பண்ண போகிறாங்கன்னு மட்டும் நமக்கு நல்லா தெரிய வருது. இவர் அவருடைய ஃபேன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காகவும், மேலும் அவர் எப்படியாச்சும் இந்த சோசியல் மீடியாவிலையும் இல்லை எல்லாருக்கும் தெரியணுன்றதுக்காக பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. அது நிச்சயமாக அவருக்கு ஆபத்து மட்டும்தான் விளைவிக்குமே கண்டி, நிச்சயமாக அதுக்கு சாதகமாக இருக்காது. ஏன்னா தான் நடக்க போகுது, ரசிகர்கள்லாம் சேர்ந்து ப்ளூ சட்டையை கும்மி எடுக்க போகிறாங்கன்றதை நம்ம வெறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.